ஓம் சரவணபவாய நமக. வணக்கம். கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம். குரு எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/5/2025 இரவு 10:37 மணியளவில் இதுவரையிலும் ரிஷபத்திலிருந்து வந்த குரு பகவான் மிதுனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். குரு பயிற்சி அப்படின்னாலே ஒரு வருட காலம் அப்படி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக ஒரு 49 நாட்கள் பயிற்சியில் இருப்பார் குரு. அதாவது அதிசாரம் அப்படின்னாலே முன்னோக்கி அப்படின்னு அர்த்தம். மிதுனத்திலிருந்து முன்னோக்கி அப்படின்னா கடகத்தில் ஒரு 49 நாட்கள் கடகத்தில் குரு சஞ்சாரம் செய்வார். அதுதான் அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் அதிசார பயிற்சியில் இருப்பார். மீண்டும் டிசம்பர் 5க்கு மேலே வக்ரகதி பெற்றுருவார். வக்ரகதி அப்படின்னா மீண்டும், அதாவது திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே மிதுனத்துக்கே அதை குரு பகவான் சென்றுடுவார். இப்படி தான் ஒரு வருட காலம் குரு பயிற்சி இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த பயிற்சியாக இருந்தாலும், குரு பயிற்சியாக இருந்தாலும், சனி பயிற்சியாக இருந்தாலும், ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும், எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலுமே 40% மட்டுமே கோச்சார பலன்களை தரும். அதாவது 40% மட்டும்தான் அந்த வருட வர பயிற்சி. அடுத்தது ராகு கேது 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா வர சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 40% மட்டுமே தான் பலன் தரும். மீதி 60% எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்தும் நடப்பு தசா புத்தியை பொறுத்தும் தான் பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான். பொதுவாகவே குரு எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை தரும், அசுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். குரு எந்தெந்த இடங்களில் இருந்தால் நற்பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்தந்த இடங்கள்லாம் குரு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் அசுப பலன்கள்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் இடம் 3ஆம் இடம், 3ன்னா சகோதரஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், 6ஆம் இடம் ரணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்தந்த இடங்கள்லாம் குரு இருக்கிறப்போ கெடுபலன்களை தான் தருவார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடம், அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த இடங்களில் குரு இருக்கும்போது ஒரு 50% நல்ல ஒரு பலன்களையும் 50% அசுப பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு இருக்குது. குருவின் கோச்சாரப்படி புலிப்பாணி சித்தர் பாடியது பார்த்திங்கன்னா ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை விடுத்ததும், அதாவது ஜென்மம் அப்படின்னா 1ஆம் இடம் அதை குறிக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீதில் ஒரு 3லே வாலி பட்டமிழந்து போனதும் 3ஆம் இடத்தை சொல்லுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தர்மபுத்திரர் 4லே வனம் வாசம் படி போனதும் 4லே 4ஆம் இடத்தை சொல்லுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சத்திய மாமுனி 6லே இரு காலிலே தலை பூண்டதும் 6ஆம் இடம் சொல்லுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈசன் ஒரு 10லே தலையோட்டினன் இறந்துண்டதும் 10ஆம் இடம் அப்படி குறிக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வன்மையுற்ற ராவணன் முடி 12லே வீழ்ந்ததும் 12ஆம் இடத்தை குறிக்குது. அதாவது புலிப்பாணி சித்தரோட பாடலில் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் குரு இருக்கும்போது ஒரு சுப பலன்களை விட அசுப பலன்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தந்த இடங்களில் இருந்தாலுமே குரு நான் சொன்ன இந்தந்த இடங்களில் இருந்தாலுமே, இப்போ 1ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் பார்க்குற பார்வைக்கு பலன்கள் ரொம்ப அதிகம். 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்குற இடங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை குரு தரும். இப்போ நம்ம கன்னிராசிக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இதுவரையிலும் கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் 10ஆம் இடத்திற்கு, அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இப்போ பொதுவாகவே குரு 10ல் இருக்கார் அப்படின்னா என்னென்னா 10ல் குரு பதவி பரிபோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 10ல் இருக்கிற குரு பதவியை பரிபோக வைக்குமா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பரிபோக வைக்குமா அப்படிங்கிறத விட சிக்கல்களை உண்டாக்குவார். தொழிலில் இப்போ இருக்கிற தொழிலில் சிக்கல்களை கொஞ்சம் உருவாக்குவார் குரு. அதாவது எந்த தொழிலில் எந்த தொழில் செஞ்சு வந்தாலும் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
பதவி பறிபோகிற நிலையும் கூட ஏற்படலாம். அடுத்தது நமக்கு இருக்கிற மதிப்புகள் குறையும், வீண் செலவுகள்லாம் நமக்கு உண்டாகும், பிறரால் ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும், மன அமைதி குறையும், அதாவது ஒரு டிப்ரெஷனான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உண்டானதெல்லாம் அதாவது தேவைகளை, அதாவது தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நமக்கு 10ல் இருக்கிற குரு இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள்லாம் உண்டு பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10ல் குரு இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரு நிற்கிற இடத்த விட பார்க்குற இடத்திற்கு பலன்கள் மிக 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 அதிகம். அதாவது 10ல் இருந்துட்டு 5, 7, 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் விலகி நல்ல ஒரு ஒற்றுமையாகும் ஒரு காலம், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு காலம். இதுவரை திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்குண்டான ஒரு கால அமைப்பாக இருக்கும். 5 அதாவது 5ஆம் பார்வைங்கிறது அந்த பூர்வீக ஸ்தானத்தை குறிக்குது. 5ஆம் இடம்ங்கிறது அந்த 5ஆம் பார்வை 2ஆம் வீட்டில் விழுகிறப்ப சொத்துக்கள் நம்ம வாங்கலாம். அதாவது சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு இது வாங்கணும் இல்லை நம்ம விற்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைவேறி சுமூகமாக நல்ல ஒரு இதாக முடியக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும். 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் தாயின் அன்பு அரவணைப்பு தாயின் அனுகூலங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக அம்மாவிற்கு அடிக்கடி ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அடிக்கடி நம்ம மருத்துவ செலவு தாய்க்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சி, அதாவது இந்த குரு இந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதனால அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்புறம் 4ஆம் இடத்த நம்ம வீடு வண்டி வாசல் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறனால அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறது இப்போ பொதுவாக நான் சொல்கிறேன் கன்னிராசிக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா உடலாதிபதி பிரச்சனைகள், அதாவது உடலில் பார்த்திங்கன்னா தீராத ஏதோ ஒன்று மருத்துவ செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். உடலாதிபதியும் சரி மனோரீதியான பிரச்சனைகள் தீராத குழப்பங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு நிலையில் இல்லாமல் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. இப்போது இந்த மே மாதம் 2025ஆம் தேதிக்கு மேலே இந்த குரு பெயர்ச்சி, அதாவது இந்த 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதனால இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆறக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த 6ஆம் இடம்ங்கிறது ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம். ரோகம் நம்ம உடலையும் சொல்கிறனால நம்ம ஏதாவது பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ பிரச்சனைகளாக இருந்திருந்தால் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை விலகி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இதாக இருக்கும் கன்னிராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ஏதாவது ஒரு நம்ம கடன் தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இப்போ நம்ம ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டிருக்கோம், ஒரு அமௌண்ட் வேணும், அந்த மாதிரிலாம் நம்ம அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லோன் வேணும் அப்படின்னு இது பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இது கிடச்சிரும். நமக்கு அந்த கடன் சுமைகள்லேருந்து விடுபட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏதாவது வழக்குகள் தீராத வழக்குகள்லாம் இருந்தோம்னா அதுவும் நமக்கு சாதகமாக வரக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்களும் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.